அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவலன் எஸ்ஐ டெஸ்ட் பேட்சில் பை சார்ட் டெஸ்ட் நம்பர் வந்து 4 கிடையாது, 28. அது காப்பி பேஸ்ட் பண்ணதில் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்தது 28. அதோட ஆன்சர் கே தான் பார்க்க போகிறோம். பை சார்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், வட்டக்கோண பகுதி, வட்டத்தை வச்சு கேட்குறது. ஓகேவா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் போகலாமா? இப்போ பாருங்கள், ஒரு படம் கொடுத்துட்டாங்க. என்னென்னா, ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஏற்படும் செலவினத்தை சதவீத பகிர்வை பின்வரும் பை வரைபடத்தில் காட்டுகிறது. பை வரைபடத்தை படித்து அதன் அடிப்படையில் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் அப்படின்றாங்க. ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணாங்கன்னா எதுக்கு எவ்வளோ ரசு செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிண்டிங் காஸ்ட்டு 20, டிரான்ஸ்போர்ட்டேஷன் 10, பேப்பர் காஸ்ட்டு 25, பைண்டிங் 20, ராயல்ட்டி வந்து 15, ப்ரொமோஷன் காஸ்ட் என்ன ஓகேவா, அதுக்கு 10% அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேவா? அதனால் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம படத்தை பார்த்து தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 9 கேள்விகள் இதில் இருக்குது. ஓகேவா? ரைட்டுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு புத்தகங்களுக்கு பதிப்பாளர் பதிப்பிடும் செலவாக 30,000 இருந்தால், ஓகேவா, இந்த புத்தகங்களுக்கு செலுத்த வேண்டிய ராயல்ட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பதிப்பாளர் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிப்பாளர்னா யார்? பிரிண்டிங் காஸ்ட் அதானே. அப்போ பிரிண்டிங்னா எவ்வளோ? 20%. அப்போ 20% இந்த அமௌண்ட்டுன்னா ராயல்ட்டி எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள். ராயல்ட்டினா எவ்வளோ? 15% கண்டுபிடிக்கணுங்க. ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், 20% எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,600. நமக்கு என்ன தேவை? ராயல்ட்டி தானே தேவை, 15 தேவை. அவ்வளோதாங்க. இது சிம்பிளை பண்ணிட்டு ஆன்சருங்க என்ன வரும்னா 22,950ன்னு வரும். சிம்பிளை பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? சி தான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். ரெண்டாவது, ராயல்ட்டிக்காக ஏற்படுத்தும் செலவினத்துடன் தொடர்புடைய துறையின் மைய கோணம் என்ன? ராயல்ட்டியோட கோணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ராயல்ட்டி எவ்வளோ பர்சன்டேஜ்? 15% தான் ராயல்ட்டி. இந்த பர்சன்டேஜை கோணத்தில் கேட்குறாங்க. 100% தான் 15ன்னா 360 எவ்வளோ? இதை 360 கன்வெர்ட் பண்ணுறேன் சார், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 0 ஒரு 0. ஓகேவா? 3 5 2 5 10, ஓ 2 2 18 2 36, 18 3 24க்கு 4, மீதி 2 54 டிகிரி. 54 டிகிரி எங்கே இருக்குது பாருங்கள். சி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது தேர்டு, புத்தகத்தின் காஸ்ட்டு. ஓகேவா? காஸ்ட்டு அப்படி காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு காஸ்ட்டு ப்ரைஸ்னால் என்னது? அடக்க விலை அதானே. ஸோ அடக்க விலைன்னு அடக்க விலையோட 20% அதிகமாக குறிக்கப்பட்டுள்ள ஒரு புத்தகத்தின் குறிப்பிட்ட விலை 180 எனில் அதனுடைய காகிதத்தினுடைய விலை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 20% அதிகமாக இருக்கணும். ஓகேவா? அந்த அமௌண்ட்டு 180 இருந்தால் ஸோ இது எவ்வளோ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 20% அதிகம் தான் சொல்கிறாங்க. 120% தான் 180. ஓகேவா? அப்போது காகிதத்தின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 25. புரியுதுங்க? காகிதத்தின் விலைன்னு கேட்குறாங்க. காகிதத்தின் விலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் காஸ்ட் எவ்வளோ பாருங்கள் படத்தில். 20% இதோ இருக்கா? எங்கே இருக்குது? இது இருக்குது பாருங்கள், 25% பேப்பர் காஸ்ட். அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன், 25 அப்படின்னு போகிறோம். ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிடும். இது சிம்பிளை பண்ண என்ன வரும் அப்படின்னா 37.50 அப்படின்னு கிடைக்கும். பி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 4வது கொஸ்டின்ஸ். 5500 பிரதிகள் வெளியிடப்பட்டு அதன் போக்குவரத்து செலவுக்காக இந்த அமௌண்ட்டு எனில் வெளியீட்டாளர் 25% லாபம் பெற அதானே லாபம் பெற புத்தகத்தின் விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது இங்கே பாருங்கள், போக்குவரத்து செலவு எவ்வளோ அந்த அமௌண்ட்டு தான் இந்த அமௌண்ட்டு அதானே. அதுக்கப்புறம் வெளியிட்டார் அப்படின்னா யாருன்னா பப்ளிஷர். 25% லாபம் இருக்கணும். போக்குவரத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. இங்கே படம் பாருங்கள், போக்குவரத்து எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ 10. வெளியிட்டார் அப்படின்னா என்ன? ப்ரொமோஷன் காஸ்ட் அதானே. இங்கே பாருங்கள், எங்கே இங்கே பாருங்கள். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 10% தானே இது. இங்கே பாருங்கள், 10% எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 82,500. 25% லாபம் இருக்கணும். அப்போ 120% போடுறேன். ஓகேவா? அவ்வளோதாங்க. இது சிம்பிளை பண்ணிவிட்டு ஆன்சருங்க 187.50 அப்படின்னு வரும். ஏ தான் சரியானது. ஓகேவா? இது ஒரு 0 கட் பண்ணிட்டுங்கன்னு இருங்க.
இங்கே பாருங்கள், இது எப்படி போடக்கூடாது, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 10% இந்த அமௌண்ட்டு இன்ட்டு 125% போகிறோம். இதை போட்டால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, 1 0 3 1 2 5 0 அப்படின்னு கேட்டிங்க. ஏன்னா இந்த 0 0 கட் ஆகிடுச்சுன்னா மீதி எல்லாம் பெருக்கி போய்ட்டு இது மொத்தம். இதில் எவ்வளோ, 5500 பிரதி ரேட்டு தானே இது. அப்போ ஒரு என்னவா இருக்கும் அப்படின்னா இதை டிவைட் பண்ணிக்கணும். என்னது, இங்கே பாருங்கள், 1 0 3 1 2 5 0 டிவைட் 5500. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 187.5 அப்படின்னு 50 5 50 எல்லாம் ஒன்று தான். எங்கே ஏ தான் சரியானது. அடுத்தது 5வது கொஸ்டின்ஸ், புத்தகத்தின் மீதான ராயல்ட்டி அச்சிடும் செலவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ராயல்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, புத்தகத்தின் மீதான ராயல்ட்டி அச்சிடும் செலவை விட எவ்வளோ பர்சன்டேஜ் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. ராயல்ட்டி பார்த்தீங்கன்னா 20, அச்சிடும் செலவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 15. எவ்வளோ குறைவு, 5 குறைவு, அவ்வளோதாங்க. ஸோ மேலே 5ன்னு போடுறேன், கீழே ஸ்டார்டிங் 20ன்னு போடுறேன், இன்ட்டு 100, 1 5 5 4 5 20, 1 நாள் 4 25 நாள் 100. அப்போ ஆன்சர் என்னென்னா 25 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், டி சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 6வது, 2 செலவினங்களுக்கு இடையிலான வேறுபாடு வந்து பை சார்ட்டில் 18 டிகிரியாக இருக்கணும். இந்த 18 டிகிரியை பர்சன்டேஜாக மாற்றிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். இங்கே பாருங்கள், 360க்கு 18 இருந்தால் இன்ட்டு 100க்குன்னு எவ்வளோ, நான் என்ன சொல்கிறேன் தெரியுதுங்களா, டிகிரியை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஒரு 0 ஒரு 0, ஒரு 18 18 2 18 36, ஒரு 2 2 5 2 10. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 5% எது எதுக்குன்னு சொல்லிட்டு இதில் கேட்குறாங்க. ஓகேவா. அப்போ பைண்டிங் காஸ்ட்டாக ப்ரொமோஷனா, இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் 5 வருதான்னு பாருங்கன்னா வராது. பேப்பர் காஸ்ட்டு ராயல்ட்டி, இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 5 வராது. அப்போ என்ன தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி தாங்க சரியான ஆன்சர். ஏன்னா பேப்பர் காஸ்ட்டு பிரிண்டிங் காஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 5% தான் வரும். இந்த 5% எவ்வளோ, 18 டிகிரி. ஓகேவா. அப்போ 6வதுக்கு டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து 7வது பாருங்கள், 12,500 பிரதிகள் கொண்ட ஒரு பதிப்பிற்கு வெளியீட்டாளர் செலுத்தும் ராயல்ட்டி தொகை இந்த அமௌண்ட்டா. ஓகேவா. வெளியீட்டாளர் 5% லாபம் பெற விரும்பினால் அப்போது இது 100% எவ்வளோனா 125 105 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டால் டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், வெளியீட்டாளர் அப்படின்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், செலுத்தும் ராயல்ட்டி தொகை, ராயல்ட்டி எவ்வளோ, 5%. அப்போ 5% தான் எவ்வளோன்னா 2,81,250 இன்ட்டு 5% லாபம்னு வேணும் இல்லையா, 105. இதை டிவைட் பண்ணி சுருங்கினா என்ன வரும்னா 196875 வரும். அப்போ இவ்வளோ பிரதி இல்லையா, அதால் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் எவ்வளோ, 12,500. இதை டிவைட் பண்ணோம்னா 157.5 அப்படின்னு வரும். பி தான் சரியானது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 8வது கொஸ்டின்ஸ், ஒரு புத்தகத்தின் பதிப்பின் காகித விலை பேப்பர் காஸ்ட் இந்த அமௌண்ட்டாக இருந்தால் விளம்பர செலவு எவ்வளோ. பேப்பர் காஸ்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 25%. 25% 56,250 இன்ட்டு என்ன கேட்குறாங்க, விளம்பர செலவு எவ்வளோ அப்படின்னா 10. அவ்வளோதான் சரி. இதை சுருக்கிட்டோம்னா 22,500 ஆன்சர். எங்கே இருக்குது, பி தான் சரியானது. நெக்ஸ்ட்டு 9வது பாருங்கள், எந்த 2 செலவுகளுக்கும் கோணம் வந்து 108 டிகிரியாக கொண்டது. இது அப்படியே பர்சன்டேஜாக மாற்றலாமா, 108 டிவைட் 360 இன்ட்டு 100 பர்சன்டேஜாக மாற்றுறேன். ஓகேவா. ஒரு 0 ஒரு 0, 9 12 9 108 4 9 36, ஒரு நாள் 4 3 நாள் 12 30%. இது ரெண்டுத்தையும் கூட்டினா எது 30 வரும் அப்படின்னா ஏதாங்க சரியான ஆன்சர். பைண்டிங் காஸ்ட்டும் டிரான்ஸ்போர்ட்டையும் ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், 30% வரும். வேறு எதுவுமே வராது. நீங்கள் படத்தை வச்சு செக் பண்ணுங்கள். ஓகேவா. ரைட், ஃபஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ 2வது ஒரு படங்க. இங்கே பாருங்கள், 2 படம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பின்வரும் பை விளக்கப்படம் பல்வேறு வகையான சூழலுக்கு ஏற்ப மனித உடலில் எடை பரவல் பற்றிய தகவல் வழங்குகிறது. பை விளக்கம் படித்தும் பதில் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இப்போ 2 படம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 2 படம் கொடுத்துருக்காங்க. இந்த மனித உடலில் போன்ஸ் வந்து 5ல் 1 பங்கு, மசில்ஸில் 10ல் 3 பங்கு, ஸ்கின்ல 10ல் 1 பங்கு, இந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ல் 2 பங்கு. இது வந்து பிணத்தில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பார்த்தீங்கன்னா 65%,
அதர் ட்ரை எலிமெண்ட்ஸ் வந்து 11%, ப்ரோட்டீன்ஸ் வந்து 25%. இதை ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃப்ராக்ஷன்லையும் இன்னொன்று பர்சன்டேஜ்லையும் பிரிச்சுக்காங்க. ஆனால் ரெண்டும் வேறு வேறு, புரியுதுங்களா? ரெண்டும் வேறு வேறு. இதில் வந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேவா? என்ன கேள்வி? முதல் கேள்வி பாருங்கள். மனித உடலில் புரதங்களில் எத்தனை சதவீதம் அதன் தோலின் எடைக்கு சமம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? மனித உடலில் புரதங்களில் எத்தனை சதவீதம் அதன் தோலின் எடைக்கு சமம்? ஸ்கின், அதானே? ஸ்கின் எவ்வளோ பாருங்க, 10ல் 1. மனித உடலில் புரதங்களில் புரோட்டீன்ஸ் எவ்வளோ? 24. அப்போ 24க்கு 10 இருந்தால் இன்ட்டு 100க்கு எவ்வளோ? நல்லா பாருங்க. மனித உடல் புரதங்களில் எத்தனை சதவீதம் தோலின் எடைக்கு சமம்? ஸோ புரோட்டீன்ஸில் 24, அங்கே 10. 24க்கு 10 இருந்தால் இன்ட்டு 100க்கு எவ்வளோ போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இது மனித புரதம் எவ்வளோ? 24ல் அதன் தோலோட பர்சன்டேஜ் 10 இன்ட்டு 24 இல்லையா? 24க்கு 10 இன்ட்டு 100. ஓகேவா? இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 41.66 அப்படின்னு கிடச்சிரும். சரி, 41.66 எங்கே பாருங்கள், ஏ தான் சரியானது. ரெண்டாவது, மனித உடலில் எவ்வளவு பகுதி எலும்புகளோ அல்லது தோலாலோ உருவாக்கப்படவில்லை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? முதல்ல எலும்பும் தோலும் எவ்வளோ அப்படின்னா, மனித உடல் எலும்பு பாருங்கள், எலும்பு பகுதி எவ்வளோன்னா 20%, தோல் எவ்வளோன்னா 10%. ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 30%. அப்போ உருவாக்கப்படவில்லைன்னு தானே கேட்குறாங்க. 70 - 100 - 30 எவ்வளோ? 70%. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், எலும்பு வந்து 20%, தோல் வந்து 10%. இங்கே பாருங்கள், எலும்பு ஸ்கின்னு 10ல் 1 போனால் 100க்கு எவ்வளோ? 10. 5ல் 1ன்னா 100க்கு 20. அதே தான், இங்கே பின்னத்தை பர்சன்டேஜாக மாற்றிட்டு இங்கே தான் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது 12வது கொஸ்டின்ஸ். தசைகளில் புரதங்களின் பரவலுக்கும் எலும்புகளின் பரவலுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. தசைகளில் புரதங்களின் பரவலுக்கும் எலும்புகளின் பரவலுக்கும் உள்ள விகிதம், இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், தசைகளில் புரதங்களின் பரவலுக்கும் எலும்புகளின் பரவலுக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. படத்தை பாருங்களேன். தசைகள் எங்கே இருக்குது? ஸ்கின்னு இங்கே இருக்குது. அதில் போய்ட்டு நம்ம ப்ரோட்டீன்ஸு ஓகேவா கண்டுபிடிக்க முடியுமானா இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் கேட்குறாங்க. அப்போது ஆன்சர் என்னென்னா cannot determine. ஓகேவா? அந்த படம் முடிஞ்சிச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதன் 2ஆம் கட்ட திட்டங்களுக்காக சேகரிக்க வேண்டிய நிதி ஆதாரங்களை பின்வரும் பைச்சாட்டில் காட்டுகிறது. பை வரைபடத்தை படித்து அதனை தொடர்ந்து வரும் கேள்விகளுக்கு விடையளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த நேஷனல் ஹைவேல எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ட், எஸ்பிவிசி, ஓகேவா, அனுட்டி, டோலு, மார்க்கெட் ப்ரோவிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க, இங்கே அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ எப்படி என்ன கேள்விக்கு வரும்? இது உள்ள வரது பர்சன்டேஜில் வரலாம், அல்லது கோணத்தில் வரலாம், அல்லது அமௌண்ட்லேயும் வரலாம். இப்போ இதை வச்சு கேள்விகள் கேட்குறாங்க. இப்போது நிதியில் சுமார் 20% பின்வற்றில் மூலம் ஏற்படுத்த செய்ய வேண்டும். ஸோ 20%ல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இது மொத்தத்தையும் கூட்டினா ஒரு அமௌண்ட் வரும் பாருங்க, அதுதான் 100%. இந்த 100%ல் இது 20 எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அதானே? சரி, இது மொத்தம் கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மொத்தம் கூட்டினா 57,600ன்னு வருங்க. இந்த அமௌண்ட்டு மொத்தம் இந்த படத்தில் இருக்கிற மொத்த அமௌண்ட்டும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 57,600ன்னு வரும். அதில் என்ன கேட்குறாங்க? 20%ன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 57,600ல் இன்ட்டு 20% பை 100, இதை சுருக்குனிங்கன்னா 11,520 அப்படின்னு வரும். ஓகேவா? இதுக்கு நெருக்கத்தில் இருக்கிறது எது? 11,486. அவ்வளோதாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பி, அதானே? எக்ஸ்டர்னல் எங்கே இருக்குது? இது பாருங்கள், பி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. இது 13க்கு பி. அடுத்து 14 பாருங்கள். NHAI மொத்தம் இந்த கோடியை வெளிப்புற உதவியாக பெற முடிந்தால், வெளிப்புற உதவி அப்படின்னா என்ன? எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ட், அதானே? ஸோ பெற உதவிந்தால் நிதி பற்றாக்குறை ஈடு செய்ய சந்தை கடனை எவ்வளவு சதவீதம் தோராயமாக அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல
ஏற்கனவே இதுங்க எக்ஸ்டர்னல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா படத்தில் எக்ஸ்டர்னல் எவ்வளோ பாருங்கள் 11,486. அதான் முதல்ல இதை கழிச்சுக்குங்க. ஓகேவா? 11,486 மைனஸ் 9,695 கழிச்சா 1,791 அப்படின்னு கிடைக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரௌசிங்கில் தானே, அதாவது நிதி பற்றாக்குறை சேர்ந்து சந்தை கடனை எவ்வளோ சதவீதம் அதிகரிக்க வேண்டும். சந்தை கடன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 29,952. இதில் 17,791 இந்த அமௌண்ட்டை தந்து இங்கே போடுறோம். இன்ட்டு 100%. இது சுருக்குன்னா 5.98 வரும். தட் மீன் 6% அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா சார்? முதல்ல இதை கழிச்சிட்டேன், இந்த அமௌண்ட் வருது. ஓகேவா? இதில் எவ்வளோ மார்க்கெட் ப்ரௌசிங்கில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரௌசிங்ஸ் இந்த அமௌண்ட்டு கீழே போட்டேன். நீங்கள் என்ன மேலே படத்தில் பாருங்கள், மார்க்கெட் ப்ரௌசிங் பாருங்கள் 29,952 இருக்கா, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ 6% தான் சரியான ஆன்சர். அடுத்தது 15வது கொஸ்டின்ஸ். அதிகபட்சமாக 10% கமிஷனை அதிகரித்து அவுட் சோர்சிங் செய்யப்பட்ட நிறுவனத்தின் மூலம் சுங்க கட்டணம் வசூலிக்க வேண்டுமானால் அந்த திட்டத்திற்கு 4,910 கோடி நிதியுதவி அளிக்க அவுட் சோர்ஸ் செய்யப்பட்ட நிறுவனம் எவ்வளோ தொகையை வசூலிக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது முதல் 4,910 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இதில் ஒரு 10%, ஏன்னா 10% தானே கமிஷனு. அப்போ 4,910 இன்ட்டு 10/100 அவ்வளோதாங்க. 4,910. இது 2 0 கட் பண்ணிடலாமா? 491. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 5,401 அப்படின்னு இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள், சி தான் சரியானது, பார்த்துக்குங்க. அடுத்தது 16வது கேள்வி. சந்தை கடன் வாங்குதலுடன் தொடர்புடைய மைய கோணம் என்ன? சந்தை கடன் எவ்வளோ, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா 360 டிகிரி சொல்லணும். மொத்தம் எவ்வளோ? 57,600. நம்ம முதல்ல கூட்டி காட்டின பாருங்க, அதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரௌசிங் எவ்வளோ? 29,952 இன்ட்டு 360ன்னு போடணும். ஏன்னா கோணத்தில் கேட்குறாங்க. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 187.2 டிகிரி அப்படின்னு வரும். சி தான் சரியானது. ஓகேவா? அடுத்தது 17வது. சுங்கச்சாவடிகள் மூலம் சந்தை கடன்கள் மூலமாக ஏற்படும் சில நிதிகளின் தோராய விகிதம். சுங்கச்சாவடிகளில் டோல் எவ்வளோ, அந்த அமௌண்ட்டை போடணும். 4,910 ரேஷியோ சந்தை கடன் மார்க்கெட்டிங் அந்த அமௌண்ட்டை போடுங்க. 29,952. இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா 1:6 அப்படின்னு மாறும். அடிக்கணும் ரேஷியோனா சம் டேபிளில் கேன்சல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ரேஷியோ வந்துடும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு நகரத்தில் உள்ள 7 வெவ்வேறு நிறுவனங்கள் பட்டதாரி மற்றும் முதுநிலை மாணவர்களின் பரவலை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 7 நிறுவனங்கள் பட்டதாரிகள் மற்றும் முதுநிலை பரவல் இங்கே இருக்குது. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 25,300 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேஷன் 11 2 படம் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் லெவல், ஓகேவா, அதுக்கு அடுத்த லெவலில் கொடுத்துருக்காங்க. இங்கே கிராஜுவேட் லெவல்னு 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேவா? அதாவது பேச்சுலர் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் பிஎஸ்சி எம்எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி 2ஆக பிரித்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க முதல்ல அப்படின்னா 18வது கொஸ்டின்ஸு. 6 நிறுவனத்தில் பட்டதாரி மற்றும் முதுநிலை பட்டதாரிகளின் மொத்த எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. 6 நிறுவனத்தில் 6 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதில் 17%, இதில் 17% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்புறம் இதில் 6 எவ்வளோ? இந்த அமௌண்ட்டில் 14% கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி கூட்டணும், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் ரெண்டுத்துலேயுமே ரெண்டும் அந்த பிக்யூஆர்எம்எம் அதே தான், நம்பர் அதே தான், ஆனால் ரெண்டுத்துக்கும் பர்சன்டேஜ் வேறு வருது. அப்போது ரெண்டுத்துலேயுமே 6ல் 1 பட்டதாரி எடுத்துக்கங்க, முதுநிலை பட்டதாரி எடுத்துக்கங்க, ரெண்டுத்துக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி கூட்டணும், முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஓகேவா? இங்கே போகிறோம் பாருங்கள் 27,300. இதில் 17%/100 ப்ளஸ் 24,700 இன்ட்டு 14%/100 அவ்வளோதாங்க. 2 0 இதை பெருகிடுங்க, 2 0 இதை பெருகிடுங்க. 4 6 4 1 ப்ளஸ் 3 4 5 8 இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா 80 99ன்னு வரும். எங்கே இருக்குது? டி தான் சரியானது. ஓகேவா? அடுத்தது 19வது கொஸ்டின்ஸ்.
எஸ் நிறுவனத்தில் முறையே முதுகலை பட்டதாரி மற்றும் இணை பட்டதாரி படிக்கும் மாணவர்களின் இடையிலான விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 19வது கொஸ்டின்ஸ். அப்போது எஸ் நிறுவனத்தில் போய் மொத்த ஸ்ட்ரென்த்து ஓகேவா எடுத்துட்டிங்கன்னா 24,700 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் 21% பை 100 ரேஷியோ 27,300 இதில் 14% பை 100. புரியுதுங்களா சார்? எஸ் நிறுவனம் எடுத்துக்கிறேன். இரண்டுமே எஸ் நிறுவனம் தான். ஒன்று முதுகலை ஆசிரியர்கள், இன்னொன்று பட்டதாரி எடுத்துக்கிறேன். இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சா? இப்போ இது மொத்தம் சிம்பிளை பண்ணோம்னா 19:14 அப்படின்னு கிடைக்கும். டி தான் சரியானது. அடுத்தது எம் மற்றும் எஸ் நிறுவனங்கள் எத்தனை மாணவர்கள் பட்டப்படிப்பு அளவில் படிக்கின்ற பட்டப்படிப்புனா கிராஜுவேட் லெவலில் மட்டும் ஸ்ட்ரென்த்து எடுத்துக்கணுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள் 27,300ல் 17% பை 100. அடுத்தது 27,300ல் 14 ஒரே தான் 14 பை 100 ரெண்டுமே பட்டதாரி தான். அதனால் இந்த அமௌண்ட்டை போட்டு ரெண்டுத்துக்கு கண்டுபிடிச்சி கூட்டுறேன். அப்போ இதை கண்டுபிடிச்சா என்ன வரும்? 4,6,4,1 இது 3,8,2,2 இந்த அமௌண்ட்டு. இது மொத்தம் கூட்டுங்க. கூட்டினோம்னா 8,4,6,3 எங்க பி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள். எஸ் நிறுவனத்தில் முதுகலை அளவில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் கியூ நிறுவனத்தில் முதுகலை ஆசிரியர்கள் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது 24,700 எவ்வளோ பர்சன்டேஜ்? எஸ்ஸில் 21% பை 100. அடுத்தது 27,300 இதில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 13% பை 100. அவ்வளோதாங்க. இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சா? இதை சிம்பிளை பண்ணால் 19:13 ஆன்சர் வரும். எங்க டி தான் சரியானது, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின்ஸ். என் மற்றும் பி நிறுவனங்களிலிருந்து முதுகலை அளவில் படிக்கும் மொத்த மாணவர்கள். அவ்வளோதாங்க. எண்ணில் முதுகலை எடுத்துக்கணும், பியில் முதுகலை எடுத்து கொண்டிக்கணும். ஓகேலாமா? இது பாருங்கள். என்னோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து 24,700. அதில் எண்ணெய் மட்டும் எவ்வளோ? 15% ப்ளஸ்ஸு 24,700 அதில் 12% பை 100. ஸோ 3,705 ப்ளஸ் 2,9,6,4 இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 6,6,6,9 சி தான் சரியானது. ஓகேவா? 22 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. தேங்க்யூ.